சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காகவே நிர்வாகிகள் மாற்றப்படுவதாக திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கட்சியின் நலன் கருதி நிர்வாகிகள் மாற்றம் தொடரும் என்றும் அறிவிப்பு. அண்ணா அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட எவராலும் அசைக்க முடியாது என்பதுதான் வரலாறு. அறிவாலயத்தின் செங்கலை உருவுவேன் என்ற அண்ணாமலைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பதிலடி. அதிமுக பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என மேடையிலேயே அழுத்தமாக கூறினேன். பொதுக்கூட்ட மேடையில் இபிஎஸ் பெயரை சொல்லவில்லை என்று சர்ச்சை எழுந்த நிலையில் செங்கோட்டையன் விளக்கம். செங்கோட்டையன் அதிமுகவுக்கு கடைசி வரை உறுதுணையாக இருப்பார் என நம்புகிறேன். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கேபு முனுசாமி பேட்டி. இரண்டாயிரத்து 26 தமிழ்நாட்டில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும். கோவை குண்டுவெடிப்பு நினைவு தின அனுசரிப்பு கூட்டத்தில் அண்ணாமலை நம்பிக்கை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. ஆயுதம் ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்பட 11 பேர் பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று தகவல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியதில் உள்நோக்கம் இருப்பதாக கேபி முனுசாமி குற்றச்சாட்டு. விஜயை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக சுயநலத்துடன் செயல்படுகிறதா என்றும் கேள்வி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அச்சுறுத்தல் இருப்பதாலேயே ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாடு அரசு விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்காதது ஏன் என்றும் கேள்வி. புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியரை கைது செய்ய கோரி சாலை மறியல். போராட்டக்காரர்கள் தனியார் பள்ளியை சூறையாடியதால் பெரும் பதற்றம். திருச்சி, சேலம், ஓசூர் உள்ளிட்ட 136 நகரங்களுக்கும் புதிய வளர்ச்சி திட்டங்கள். கோவை, மதுரைக்கான முழுமை திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ₹350 கோடி மதிப்பீட்டில் சென்னை சென்ட்ரல் கோபுர கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு மாவட்டங்களில் முடிவுற்ற கல்வி வளாகங்களையும் திறந்து வைத்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை. விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிப்பு. தஞ்சை அருகே சிபிஎஸ்இ உரிமம் பெறாத பள்ளியில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத முடியாமல் பரிதவிப்பு. அக்டோபரில் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி. சமூகத்தை பிளவுபடுத்தி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிரானது. குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவரை கோயில் அறங்காவலராக நியமிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சென்னையில் பேரணி நடத்த அனுமதி கோரிய மனு தள்ளுபடி. மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த பேரணிக்கும் அனுமதி கொடுக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 3 மாதத்தில் அதிகரிக்கப்படும். அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு.
தமிழ்நாட்டிற்கு எது சிறந்தது என்று ஆளுநர் பாடம் நடத்த வேண்டாம். ஆளுநர் அரசியலமைப்பை மதித்து நடக்கவும் RS பாரதி வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி தொடர் முழுக்க போராட்டம் அறிவித்த பாமக சென்னையில் வரும் 20ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. சபை நாகரிகம் கருதியே முதலமைச்சர் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறவில்லை. கராத்தே தியாகராஜனின் கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். கிருஷ்ணகிரியில் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த மாணவரிடம் காவல்துறையினர் விசாரணை. தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணவனின் பெற்றோர் குற்றச்சாட்டு. கடலூரில் தகாத உறவை கண்டித்து கணவனை மீன் குழம்பில் விஷம் வைத்து கொன்ற மனைவி கைது. மனைவியின் ஆண் நண்பரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சென்னை செம்மஞ்சேரி பகுதியில் பதுங்கியிருந்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த தீவிரவாதி கைது. தமிழகத்தில் நாச வேலை செய்ய சதித்திட்டம் தீட்டினாரா என்ற கோணத்தில் கியூ பிரிவு போலீசார் விசாரணை. பழனி முருகன் கோயிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம். திருப்பதி பழனி இடையே மீண்டும் பேருந்து சேவையை தொடங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. சென்னை அயனாவரத்தில் இருவேறு பள்ளி மாணவர்களிடையே கடும் மோதல். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு. கோவையில் காதல் தினத்தை கொண்டாடிய காதல் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டி முத்தமிட்டு அன்பை வெளிப்படுத்தினர். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மார்ச் மாதத்தில் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஓரிரு நாட்களில் தேதி முடிவாகும் என்றும் தென்னக ரயில்வே அதிகாரிகள் தகவல். கேரள மாநிலம் திருச்சூரில் கத்தி முனையில் வங்கியில் கொள்ளை. 15 லட்சம் ரூபாயை அள்ளிச் சென்ற கொள்ளையனுக்கு போலீசார் வலைவீச்சு. ஆந்திராவில் காதலர் தினத்தன்று முன்னாள் காதலிக்கு நேர்ந்த கொடூரம். இளம் பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு முகத்தில் ஆசிட் வீசிய முன்னாள் காதலனுக்கு தீவிர வலைவீச்சு. இரண்டாம் கட்டமாக 119 இந்தியர்களை நாடு கடத்தியது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம். அமெரிக்க ராணுவ விமானத்தில் நாளை பஞ்சாபில் தரையிறங்க இருப்பதாக தகவல். நாடு கடத்தப்படும் இந்தியர்களை பஞ்சாப் மாநிலத்தில் தரையிறக்குவது ஏன்? மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளிக்க பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் வலியுறுத்தல். யுக்ரைனின் செர்னோபில் அணு உலை மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல். ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய நிலையில் கதிர்வீச்சு வெளியேறும் பேரபாயம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான பரிசுத் தொகை அறிவிப்பு. கோப்பையை வெல்லும் அணிக்கு 19 கோடியே 45 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை.